கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். ரோமர் 9:23, ரோமன்ஸ் 9:23. தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்தவும், சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாய் இருந்தாரானால் உமக்கென்ன? இப்போ ஒரு கேள்வியோட முடிக்கிறார் இந்த 2 வசனத்தையும் சேர்த்து, 22, 23 சேர்த்து. என்ன? தம்முடைய மகிமைக்கான எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் மகிமையின் ஐஸ்வரியத்தை வெளிப்படுத்தக்கூடியதா? அப்போ கர்த்தருடைய ரட்சிப்பினுடைய நோக்கம் என்ன? அதாவது தன்னுடைய அழகான, மகிமையான, ஆழமான மகிமையை காட்டக்கூடியது என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்ன? கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் அவருடைய பிள்ளைகள் மேலே எவ்வளவு பிரதானமாய் இருக்கிறது. அது ஒரு சின்னதில்லை. என்ன? ஐஸ்வர்யம். அதாவது மகிமை கொடுக்கும்போது, அவர் இரக்கமும் மகிமை இது கொடுக்கும்போது எவ்வளவு ஐஸ்வர்யமாக. அங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? கிருபா பாத்திரங்கள் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா 22வது பார்க்கும்போது என்ன? கோபத்தை காண்பிக்கவும், எது பாத்திரங்கள் மேலே கோபத்தை காண்பிக்கணும். இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? இரக்கத்தை காண்பிப்பதற்காக. அப்போ எப்படி பாவத்தில் இருக்கிற ஒரு பாவிகள் மேலே, பாவத்தின் மேலே தன்னுடைய கோபத்தை காட்டக்கூடிய ஒரு தேவன் இங்கே தன்னுடைய இரக்கத்தை காட்டக்கூடியதாக. ஏன்னா இங்கே கர்த்தர் சிலரை தன்னுடைய இரக்கத்திற்காகவும் தன்னுடைய மகிமையை காட்டுவதற்காகவும் தெரிந்து கொண்ட ஒரு காரியமாக அவருடைய சித்தமாய் இருக்கக்கூடியதா. இது என்ன சொல்றாரு? இவர் தன் முன்னாடியே இதை ஆயத்தப்படுத்தியிருந்தார்னா. ஏன்னா இங்கே சொல்லும்போது கர்த்தருடைய நித்திய நோக்கத்தை பார்க்க முடியுதா? ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு சிலரை அழைக்கிறாரு, அவங்கள நீதிமானாக்குறாரு, அவங்கள பரிசுத்தமாக்குறாரு, அடுத்து மகிமையில் கொண்டு போய் சேர்க்கிறாரு. ஏன்னா இது ஒரு மகிமைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம் பாத்திரங்கள். ஏன்னா இதே ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனத்தில் என்ன சொல்லுவோம்? கேட்குறாரு, நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. என்ன? அது கர்த்தருடைய இரக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி தான் எபேசியர் 1வது அதிகாரம் 4, 5வது வசனத்தை சொன்ன, நம்மளை என்ன? உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மளை தெரிந்து கொண்ட தேவன் என்று சொல்லக்கூடியதாக. எபேசியர் 2வது அதிகாரம் 4-7 வரை உள்ள வசனங்களில் சொல்கிறாரு என்ன? அவருடைய அளவில்லாத ஐஸ்வர்யத்தின் கிருபையை நமக்கு காட்டும் விதமாக நம்ம யாரும் நம்முடைய முதல்ல ரட்சிக்கப்படலை என தீத்து 3:5 சொல்லும்போது மிக தெளிவாக சொல்கிறாரு. நம்ம யாரும் கிரியைகளின் மேல் ரட்சிக்கப்படாமல் அவருடைய கிருபையினால் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லக்கூடியதாக. அதனால தான் சில பாத்திரங்களை தன்னுடைய கோபத்தை காட்டுவதற்கும் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை காட்டுவதற்கும், சில பாத்திரங்களை தம்முடைய ஐஸ்வர்யத்தினுடைய இரக்கத்தையும் மகிமையும் காட்டுவதற்காக. அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 20-21 சொல்லும்போது, சில பாத்திரங்களை அவருடைய நல்ல பாத்திரத்துக்கும் நல்ல கனமான காரியத்திற்கும் சிலத கனவீனமான காரியத்திற்கும் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை காட்டக்கூடியதாக. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் கிருபையில் நீங்கள் மீட்கப்பட்டீங்க. நீங்கள் அப்போ என்னென்னா கர்த்தருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்துவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட கிருபா பாத்திரம். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், நீங்கள் உங்களுடைய பழைய காலத்தின்படி, உங்களுடைய பழைய காலத்தில் ஏற்பட்ட தோல்வியின்படி, இல்லை உங்களுடைய பலவீனத்தின்படி உங்களை வரையறுக்கவில்லை. நீங்கள் எப்படி வரையறுக்கப்பட்டீங்க? கர்த்தருடைய இரக்கத்தினால் வரையறுக்கப்பட்டீங்க. அப்போ என்ன நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும்? கர்த்தர் என்னை எதற்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறாரு? அவருடைய மகிமையை காட்டுவதற்காக. இது என்னன்னா, நம்ம எல்லாம் மறித்து பரலோகம் போனவுடனே அவருடைய மகிமையில் இருக்கிறதில்ல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்பொழுதே நீங்கள் இருக்கிற இடத்துல, ஏன்னா கர்த்தர் இப்போ உங்களை எதற்கு ஆயத்தப்படுத்துகிறார்னா, நீங்கள் அவருடைய மகிமையின் கிருபா பாத்திரங்களாய் இந்த பூமியில் காணப்படுவதற்காக. உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும், நீங்கள் கடந்து போகக்கூடிய ஒரு காலங்கள் எந்த மாதிரியான சீசனாக இருந்தாலும் இருக்கட்டும், அது எல்லாமே
கர்த்தர் உங்களை அவருடைய மகிமையை காட்டுவதற்காக, நீங்கள் யார் என்று காட்டுவதற்காக உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்போ நீங்கள் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, கர்த்தாவே, என்னை எப்படியாக நீங்கள் இந்த நாளில் வணைந்து கொண்டிருக்கிறீங்க, எப்படி என்னை உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க? ஏன்னா கர்த்தருடைய நோக்கம் என்ன இருக்குது? அவர் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அவருடைய மகிமை தெரிவிக்கும் விதமாக. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உங்களை அவருடைய மகிமைக்கென்று இப்பொழுதே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வல்ல பிதாவே, இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய சோதனைகள், எங்களுடைய சாதனைகள், எங்களுடைய ஆசீர்வாதங்கள், எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தி உம்முடைய மகிமையை இப்பொழுதே எங்கள் பூமியில் மற்றவர்கள் காணும் விதமாய் காட்டுவதற்காக நீங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீங்க. புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்படி வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.